வணக்கம். இன்றைய திசையினுடைய இன்னும் ஒரு நிகழ்வில் மீண்டும் மாசன் பானனுடன் இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்காக இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டு வந்த விஷயம் முக்கியமாக இன்றைக்கு தமிழ் மக்களின் இருப்பும் அதன் அரசியலும் என்ற விடயத்தை பற்றி நாங்கள் ஆழமாக பேசலாம் நினைக்கிறேன். இதில் உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு பெரும்பான்மை இனச்சார்புடைய அரசுகளால் அல்லது அதனுடைய கட்சிகளால் சரி ஒரு மக்களை ஒரு இன அழிப்புக்கு உட்பட்டு செல்லுமன்றதற்கு இலங்கையில் நடந்த இன முரண்பாடு என்பது மிக முக்கிய சாட்சியாக இருக்கின்றது. இன்று வரை உள்ள தமிழ் கட்சிகள் சரி 2009 பிற்பாடு நாங்கள் குறிப்பாக பேசலாம் சில சம்பவங்கள் என்றால் இப்போ இன்று உள்ள தமிழ் கட்சிகள் குழுக்கள் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி மக்களை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் எடுக்கின்ற ஒரு அரசவாதத்துக்கு ஒத்துப்போகிற நிகழ்ச்சியை செய்கின்ற ஒரு தன்மையில இருக்கின்றது. அதே நேரத்தில் மேலும் நாங்கள் பாபமாக இருந்தால் தமிழ் நிலங்கள் கூறு போடுகின்ற அரசியலை இலங்கை இந்திய உளவு படைகளுடைய நேரடி கண்காணிப்புகள் நடக்கிறதுன்றதும் ஒரு விதமான பார்வையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இங்குள்ள தமிழ் கட்சிகள் சரி குழுக்கள் சரி முற்று முழுதாக கட்சி நலன் குழுநலனுக்கு உட்பட்டு மக்கள் அடிப்படை உரிமை இல்லாதாக்குன்ற இலங்கை அரசு நிகழ்ச்சிக்கு ஏதோ விதத்தில் ஒத்துப்போகிற தன்மையும் இங்கே தொடர்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த மோசமான கருத்தியல்ல வளவுபட்டு பிரிவுபட்டு இருக்கிற இந்த அரசியலானது கூர்மப்படுத்தப்பட்டு இன்றைக்கு சிறுபான்மை இனத்துக்குள்ள பிரதேச ரீதியாகவும் சாதியாகவும் நகர்த்தப்படுவதால் உண்மையில அது அந்த மாதிரி நகர்த்தி கொண்டு போகிறதால உண்மையிலே இன்றைக்கு சிங்கள அரசாங்கம் பெரும்பான்மை அரசு ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்களுடைய அரசியலை தோற்கடிக்க முடியும் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த பலவீன நிலையை கருத்து கொண்டுதான் நாங்கள் இந்த விஷயங்களை பேசப்பட்டு வர்றோம். இன்றைய தமிழ் மக்களின் இருப்பும் அதன் அரசியலை அதுல பார்க்கல இன்னொரு கட்டம் வருது என்னன்னு சொன்னா அரசியல் கட்சிகள் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது, சிவில் அமைப்புகள் இருக்குது, பகுஜன அமைப்புகள் சரி, அதே மாதிரி தமிழ் மக்கள் மத்தியில் அரசு சார்பு கட்சிகள் சரி, பிரதேசவாசம் மற்றது சாதிய பிரச்சனையில முன்வெடுக்கிற கட்சிகள் சரி, அறிவுஜீவிகள் சரி, ஒரு இவ்வளவு பேர்களும் இந்த தமிழ் தரப்புல ஏதோ விதத்துல ஒரு அடையாளத்தோடு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த கட்டத்துல தமிழ் தரப்புல எந்த விதமான ஆரோக்கியமான அரசியலோ அல்லது ஏதோ கட்டங்களோ வளர்ச்சி இதுவரை யாரும் பார்த்ததாக இல்லாத பட்சத்தில் தான் நாங்கள் இந்த தமிழ் மக்களுடைய இருப்பும் அதன் அரசியலும் என்ற விஷயத்தை பற்றி பேசுறோம் நினைக்கிறேன். இதுல ஒரு பெரிய கேள்வியா தொட்டுப்பட்டு இருந்தாலும் நாங்கள் அதை உடைச்சி பேசலாம் நினைக்கிறேன். இந்த தொடக்கத்துக்குள்ளேயே நாங்கள் இதை கொண்டு வரக்கூடியா இருக்கும். அது அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது உண்மையில தமிழ் மக்களுக்கு எங்கிருந்து தொடங்குகின்றது என்றது இன்றைக்கு அவர்களுடைய இதுவரையில நடந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியும் நாங்கள் பேசலாம் நினைக்கிறேன். இது உங்க பக்கம் தந்திருக்கிறேன், நீங்கள தொடரலாம் நினைக்கிறேன். வணக்கம். முதல்ல இந்த நிகழ்வில் என்ன நினைச்சு கொண்டமைக்கு நன்றி. இந்த நீங்கள் தொடங்கி இருக்கிற அந்த ஆரம்ப ஒரு அறிமுகத்துக்குள்ளால எப்படின்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இது ஒரு ஒரு வகை சமூகம் சம்பந்தமான ஒரு 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 ஆய்வு சம்பந்தப்பட்ட உரையாடலாக செய்கிறதான் சரியாக இருக்கும். வளமையாக நாங்கள் ஒரு தலையங்கத்தை எடுத்து அந்த அந்த தலையங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ எடுத்து அதுக்குள்ளே பேசுறது வளமையாக இருந்தாலும் இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தலையங்கம் என்பது ஒட்டுமொத்த ஒரு தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படைகள் எப்படி இருக்குதுன்றதையும் அந்த அடிப்படைகளிலிருந்து எப்படி அந்த மக்களுக்கான சமூக இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் முன்னணி பிரிவுகளும் எப்படி உருவாகி இருக்குது, எப்படி உருவாகுது, அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு எப்படி இந்த சமூகம் ஒரு நிலைமையில இன்றைக்கு நிற்குதுன்றதை பற்றின ஒரு வகை பார்வை பார்க்கறது அவசியம்னு நான் நினைக்கிறேன். அது பார்க்கறதன் ஊடாகத்தான் நாங்கள் இன்றைக்கு உண்மையிலேயே என்ன வேலையை நாங்கள் இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்றதை உணர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமைகளையோ அல்லது இருக்கக்கூடிய இயக்கங்களையோ, அதாவது நான் சொல்றது சமூக இயக்கங்களையோ அல்லது தலைவர்களையோ விமர்சிக்கிறது ஒரு எதிர் அரசியல் செய்கிறதன் ஊடாக இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை நாங்கள் கண்டறியலாது. நாங்கள் ஒரு விமர்சகர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு எதிர்த்தோடிகளாக இருக்கலாம் ஒழிய இந்த சமூகத்தை இருக்கிற நிலைமைகள்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட சிறு அசைவை கூட எப்படி செய்கிறது, முன்னோக்கி அசைவை செய்வது என்பது சம்பந்தமாக செய்கிறதாக இருந்தால் இவங்களுக்கு இந்த சமூகம் சம்பந்தமான ஒரு முழுமையான புரிதல் வேணும். அந்த வகையில் தமிழ் சமூகத்தை பொறுத்த அந்த அந்த புரிதல் இல்லாமல் நாங்கள் நகர்வமாக இருந்தால்
ம், ஒன்று எங்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள்ல இருந்து வேலை செய்கிறதா இருக்கும், அல்லது உங்களுடைய விருப்பங்களை வந்து இந்த சமூகத்தின் மீது திணிக்கிறதா இருக்கும். ம், உண்மையிலேயே இந்த சமூகம் இந்த அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சியில் தான் இருக்குது என்று சொன்னால், அந்த வளர்ச்சியில் இருந்து கொண்டு அந்த சமூகத்தை கை தூக்கி தொடர்ச்சியாக பயணிப்பதை செய்யக்கூடியது தான் உண்மையிலே ஒரு சமூக இயக்கமாக இருப்பது சரி. ம், அல்லது இடதுசாரி இயக்கம் என்ற வகையில் சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய சக்திகளாக இருந்தாலும் அவர்கள் வந்து உண்மையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்நிலையை வந்து புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேணும். அங்கே என்ன என்ன வகையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் முட்டி மோதி கொண்டிருக்கு, அதில் எதை பிரதானமாக நாங்கள் தீர்க்கணும், எது அடிப்படையாக எந்த பிரச்சனைகள் எல்லாம் உள்ள இருக்குதுன்றதை வந்து நாங்கள் பார்க்காமல் தனியாக வந்து ஒரு 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 அமைப்பு உருவாக்கமோ அல்லது ஒரு ஒரு கட்சியாகவோ ஒரு இயக்கமாகவோ தொடங்கி ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு வேலை திட்டத்தை எடுத்துக்கொண்டு போகுமா இருந்தால் அது வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய சமூகத்தோட முரண்படும், அல்லது அந்த சமூகத்தை வந்து இன்னும் பலவீனப்படுத்தும், அல்ல சமூகத்தை அழிவு பாதையை கொண்டு போகும். அப்ப அந்த வகையில் வந்து இதில் ஒரு ஒரு சிறியளவு கண்ணோட்டம் உங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னால், ஒரு இதுவரைக்கும் தமிழ் சமூகத்துடைய பயணம் என்றது வந்து ஆம், இயல்பாக இருந்த ஒரு சமூகம். அதாவது பிரித்தானுடைய வருகைக்கு முதல் அல்லது வழி வழி ஏகாதிபத்திய ஆதிக்கத்துக்கு முதல் இயல்பாக இருந்த சமூகம் என்று சொல்லலாம். அதாவது இது அதுக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற பிரச்சனைகளோட வளர்ச்சியோட இருந்த ஒரு சமூகமாக இலங்கையில் இந்த சமூகம் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு வந்த இந்த வெளி தலையீடுகள் அல்லது அந்த இருந்த சமூக கட்டமைப்பை வந்து பல வகையில் குழப்பங்களுக்கு உள்ளாக்கின வகையில் நாங்கள் வந்து குறிப்பாக தமிழ் மக்கள் மேலே, வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மேலும், பிற்பகுதியில் வந்து மலையக மக்கள் மீதும், ஆம், இடையில் வந்து முஸ்லீம் மக்கள் மீதும் கூட வந்து வேற வகையான அரசியல்கள் அல்லது வாழ்முறை வந்து திணிக்கப்படுது. இந்த வாழ்முறைன்றது வந்து ஒரு வகையில் வெளி சக்தியுடைய தலையீட்டால் குறிப்பாக வந்து மூன்று வழி ஏகாதிபத்திய பிரிவு வந்திருந்தாலும் பிரித்தானியுடைய உடைய அந்த 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 சமூகத்தை கையாண்ட விதம் என்றது எங்களை வந்து ஒரு ஒரு சிக்கலான சூழலில் கொண்டு போய் எல்லா சமூகங்களையும் சிங்கள சமூகம் உட்பட எல்லாரையுமே இதில் ஆழ்த்தி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தொடர்பான இதில் எங்களுக்குள்ள பல வகையான கூறுகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பகுதி ரீதியாக ஒரு ராஜ்யங்களாக இருந்திருக்கிறோம். அது இனத்துவத்துக்கான கூறுகள் வளர்றதுக்கு முதல் ராஜ்யங்களாக இருந்திருக்கிறோம். அதுக்குள்ள மொழி என்ற அடிப்படையில் வேறுபட்டு இருந்திருக்குது. ஆனால் ஒரு ஒரு எல்லை பிரித்து இது தேசம் அல்லது அப்படி என்ற உருவாக்கங்கள் இல்லாமல் இருந்திருக்குது. ம், ஆனால் இந்த 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 தேசம் தேசியம் என்ற கருத்துக்கள் வந்து எப்போ உருவாகுதுன்னு சொன்னால், இந்த ரெண்டு முக்கியமாக தமிழ் சிங்களம் பேசக்கூடிய ரெண்டு மக்களை பிரித்து கையாளுகிற சூழலில் வந்து ரெண்டு மக்கள் பிரிவும் வந்து அல்ல அதில் இருக்கக்கூடிய ஆதிக்க அல்லது நடுத்தர பிரிவுகள் வர்க்க ரீதியான பிரிவுகள் தங்களுக்குள்ள பிரச்சனையை கையாள வரும்போது தான் இந்த ஒவ்வொரு இனங்களுக்குமான தங்களுக்கான பாதுகாப்பு தங்களுக்கான அந்தஸ்து தங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ற லைனில் வந்து சண்டை ஒரு முரண்பாடு வரும்போது தான் இங்கே வந்து ரெண்டுக்குமான தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியதில் தங்களுக்கான உரிமைகளை பெற வேண்டிய என்ற ஒரு கோரிக்கை ஒன்று வருது. ம், இந்த வளர்ச்சி நிலை என்பது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாக வளர்ச்சியடைந்த ஒரு சமூகம் அல்லது உற்பத்தி முறைகளில் குறிப்பாக வந்து இன்றைக்கு தொழில்துறை சார்ந்த உற்பத்திகளில் வளர்ந்து அதை வந்து உருவாக்கி கொண்டு வந்தோர் முரண்பாடு இல்லை. உதாரணத்துக்கு தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லாருமா சேர்ந்து இலங்கைத்தீவில் ஒரு 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 இருந்த நிலத்தை அடிப்படையாக வச்சிருந்த பொருளாதாரத்துக்கு பதிலாக வந்து ஒரு கைத்தொழிலை அல்லது ஒரு ஒரு உற்பத்தியை நோக்கின வந்த ஒரு தொழில்துறை ஊடாக வந்த ஒரு பிரச்சனை இல்லை எங்களுடைய தேசிய இன பிரச்சனைன்றது. ஏன்னா இன்றைக்கு இன்றைக்கு இலங்கையை இதுவரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் இழுத்து பிடிச்சு கொண்டிருக்கிற பிரச்சனைனா நாங்கள் தேசிய இன பிரச்சனை மட்டும்தான் சொல்லலாம் கடந்த 70 ஆண்டு காலமாக. அந்த வகையில் நாங்கள் அந்த பிரச்சனையினுடைய உருவாக்கமும் அந்த பிரச்சனை வந்து உண்மையில் எந்த இடத்துல இதுவரைக்கும் அது அது நிற்குதுன்றதையும் அந்த அந்த பிரச்சனையை ஒட்டி எங்கட மக்கள் என்ன வளர்ச்சி அதில் கண்டிருக்கணுன்றதை பற்றியும் நாங்கள் நிச்சயமாக இந்த இடத்துல பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆ, அப்போ அந்த வகையில் இந்த இது இந்த 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 முரண்பாடுன்றது எங்களுடைய வளர்ச்சி கூடாக தமிழ் சிங்கள மக்கள் மத்தியிலேயோ இல்லை முஸ்லீம் மக்களுடைய வளர்ச்சி கூடாக உருவான ஒரு முரண்பாடு இல்லை. இது வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு முரண்பாட்டின் ஊடாக வந்த அப்போ இது வந்து எங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு முரண்பாடு. இப்போ ஒரு முரண்பாட்டை திணிச்ச பிறகு அதாவது ஒரு பிரச்சனையை வந்து எங்கள் மேலே திணிச்ச பிறகு அதாவது
பிரதித்துவம் சிறுபான்மையினருக்கு இல்லை, பெரும்பான்மையினர் தான் எல்லா அதிகாரங்களையும் பிடிக்க போகணும் என்ற ம், ஒரு பிரச்சனை வரும்போது சிறுபான்மை பிரிவு வந்து தனக்கான கோரிக்கைகளை முன்வைக்குது, போராடுது. அதுக்கப்புறம் ஒரு படிநிலையாக வளர்ச்சி வருது. நான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது எப்படி ஒரு ஆயுத போராட்டம் வரைக்கும் வந்ததுன்னு சொல்லி. அப்ப இந்த இந்த திணிப்பு என்பது வந்து அந்த போராட்டத்துக்கு வளர்ச்சி அடையாத ஒரு சமூகத்தின் மேல தான் திணிக்கப்படுது. ம், தமிழ் சமூகம் தனக்கான ஒரு தேசத்தையோ ஒரு ஒரு மொழிவாரி ரீதியான ஒரு 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 பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு 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 இனமாக இல்லாத சூழல்ல தான் அதன் மீது திணிக்கப்படுது. ம், அப்ப திணிக்கப்படைக்கு வந்து அது தண்ட அந்த திணிக்கப்படுற அதே நேரத்தில் அது தனக்குள்ள வந்து பல வகையான முரண்பாடுகளை கொண்டிருக்குது. ஒன்று ஒரு நிலத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதார வழிமுறையில் வந்து எப்பவுமே சாதியம் வந்து தென்கிழக்கு ஆசியாவில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். மக்களை பிறப்பிலிருந்தே தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு ஒரு வழிமுறை என்பது மிக மோசமான வழிமுறையாக அது இருக்குது. ம், அதே நேரம் மக்கள் வந்து பிரதேசம் சார்ந்த வேறுபாடுகளும் இருக்கணும். ஒவ்வொரு ஊர் சார்ந்து, பகுதி சார்ந்த ஏன்னு சொன்னால் அது அப்படியான குறிச்சிகளாகவும் குறுநில மன்னர்களாகவும் இருந்த ஆட்சி முறைகளில் வந்து ஒவ்வொரு தொகுதிகள் அதே நேரம் சாதியும் அந்த விஷயத்தை தீர்மானிக்கிறதா இருக்கும். ம், ஏன்னா ஒரு 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 வர்ணாசிரம சிந்தனை முறைன்றது வந்து ஒரு தன்னை உயர்ந்தவராகவும் மற்றவரை தாழ்ந்தவராகவும் பிறப்பிலிருந்தே கருதுகிற போக்கு வந்து அது பல தளங்களில் வந்து அது பிரதிபலிக்கும். இன்றைக்கு இந்தியாவில் முழுமையாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஆ, நிச்சயமா. ம், அந்த பிரதிபலிப்புன்றது வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், அதுக்கு சாதகமான சூழல்ல வந்து தமிழ் மக்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்த சைவம் அல்லது இந்து மதம் என்ற மதத்தினுடைய கோட்பாடுகள் அதுக்கு துணையாக இருக்குது. அந்த மதத்தை வழிபடுற மக்களை பற்றி நான் இந்த இந்த இடத்துல குறையா சொல்லல. ம், அதனுடைய கோட்பாடுகள் அதுக்கு இருக்குது. அதே நேரம் அதனுடைய கோயில்களோ அல்லது வழிபாட்டு இடங்கள் கூட சமூகத்துடன் இணைந்ததாக இல்லாமல், அல்ல அதனுடைய மத குருக்கள்லாம் சமூகத்தோடு இணைந்தவர்களாக இல்லாமல், அவர்கள் தனியாக அந்த தொழில் செய்யக்கூடிய கடவுளோட மட்டும் நெருக்கமாக இருக்கக்கூடிய பிரிவுகளாக இருக்கிறதால, இந்த இந்த கட்டமைப்பை தகர்க்கிறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்கல. ம், அப்போ இந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே சாதி ரீதியாக பிளவுபட்டு பிரதேச ரீதியான வேறுபாடுகள், ஆம், பெண்ணான் என்கின்ற மிக ஆணாதிக்க சமூக போக்குகள் எல்லாமே வந்து தீவிரமாக வளர்ச்சி அடைந்திருந்த காலகட்டத்தில் தான் இந்த இந்த பிரச்சனை வந்து கைதூக்குது. அப்போ இந்த தேசிய இன முரண்பாடு கூர்மை அடைந்த பிறகு இந்த ஏற்கனவே வளர்ச்சியடமாக இருந்த இந்த சமூக கூறுகள் உள்ளே அமர்ந்து போயிடுது. அதுக்கு எதிரான போராட்டங்களோ அதுக்கு எதிரான இயக்கங்களோ எல்லாம் அழிஞ்சு போயிடுது. ஏற்கனவே இருந்த உரிமை அமைப்புகள், நான் குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் சொல்ல வரேன், ஓ, ஈவன் சிங்கள மக்கள் மத்தியில் கூட இது ம், ஒரு பெரிய பிரச்சனையாக எடுக்கும்போது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நோக்கின திசை வந்து அஹ், அதாவது அக்கறை வந்து குறைஞ்சு போயிடுது. ம், ஏன்னா அரசும் அதை பயன்படுத்துது. அரசும் வந்து சிங்கள மக்களை எப்படி பயன்படுத்துனா சிங்கள மக்களை இனவாதம் என்ற ஒரு ஒரு வலைக்குள்ள வீழ்த்தையில்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனையை சிங்கள அரசு கையாள முடியாது. அதுக்கான பல வழிமுறைகளை வந்து அது கையாளுது. அப்ப அந்த வகையில வந்து பார்த்தோமா இருந்தால், அப்ப இந்த 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 சூழல்ல நாங்கள் இன்றைக்கு அ அனுபவிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துக்கு வருவோமா இருந்தால், நான் சொன்ன இந்த வழிமுறைகளால வருவோமா இருந்தால், நாங்கள் ஒரு அ 40 ஆண்டு கால ஒரு ஆயுத போராட்ட குழுக்களுடைய வரலாறுகள் முடிஞ்சு, ம் இன்றைக்கு ஒரு சமூகம் போராடிய சமூகமாக, யுத்தத்துக்கு பிந்தைய சமூகமாக இன்றைக்கு வந்து நிற்கிறோம். அப்ப இதனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? இது வந்து மிகப்பெரிய அனுபவத்தோட இருக்குது. அது ஆ, எதிர்பார்ப்பு நான் சொல்ல வரேன். ஒரு சமூக எதிர்பார்ப்பு என்பது எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் போல ஓம். இருக்கு. அதாவது ஒரு மிகப்பெரிய படையை கட்டி, இவ்வளவு பெரிய இராணுவத்தை எதிர்த்து, இந்திய இராணுவம் போன்ற மிகப்பெரிய இராணுவங்களை எதிர்த்து, ம், உலகத்திலேயே மிக தீவிரமான ஒரு ஒரு கெரில்லா இயக்கமாக இருந்த இயக்கத்தையும் தன்னகத்தை கொண்ட ஒரு 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 தேசிய இனமாக வந்தால் ஒரு மக்கள் கூட்டமாக பார்க்கப்படுற சூழல்ல வந்து எங்களுடைய உள் அக கூறுகளை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அது அதுக்கேற்ற வளர்ச்சியில இருக்குதா? அல்லது நாங்களு ஒரு வகையில அத வந்து ஒரு எடுத்த ஒரு ஒரு போராட்ட வழிமுறையா, அல்லது ஒரு ஒரு அரசியல வந்து நாங்கள் எங்களுடைய சமூகத்தின் நிலைமை தெரியாம மிக தீவிரமாக கொண்டு சென்றுட்டோமான்றதை பற்றி நாங்கள் ஒரு திரும்பி பார்க்க வேண்டியிருக்குது. எங்களுடைய உளவியலுக்குரிய வடிகால தேடின விதவே சமூகத்தின் இருப்பை புரிந்து கொள்ளாமல் செய்து கொண்ட வேலையாக பார்க்கலாம். அப்படித்தான் நாங்கள் இப்ப எங்களுடைய முகத்தில அதான் வந்து அறையுது. ஆ, இன்னைக்கு நீங்க ஊர்ல போய் வேலை செய்ய போனால், ஆ, ஊர்ல இருக்கக்கூடிய நிலைமைகள பார்த்தால், குறிப்பாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொள்வோம். ஆ, யாழ்ப்பாணத்திலையா? யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால், யாழ்ப்பாணம் என்பது மிக வளர்ச்சியடைஞ்ச பகுதி, கல்வி அறிவில மிக உயர்ந்த பகுதி.
நாகரிகம் அதிகமான பகுதி என்றெல்லாம் பொது பொது புத்தி லெவலில் வந்து நிறைய பேச்சுக்கள் இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக இருண்ட கிராமங்கள் ம், சாதி ரீதியாக, சமூக ரீதியாக எவ்வளவு ம், தூரம் ஒடுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, ம், கல்வி மறுக்கப்பட்டு, ம், வாழ்க்கை மறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல கிராமங்கள் இன்றைய யாழ்ப்பாணத்தில் இருக்குது. ம். அவர்கள்தான் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கின மக்களாக இருக்கணும். அவர்களுக்கு அரசியல் உரிமைகளும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நில உரிமையற்ற மனிதர்களாகவும் பலர் அங்கே இருக்கணும். யாழ்ப்பாணத்துல இது இன்றைக்கும் வந்து இருக்கணும் தொடர்ச்சி இருக்கணும். இருக்குது. நில உரிமையற்ற மனிதர்களாக இருக்கணும். சில இடங்களில் போய் நிலம் வாங்க இயலாது. ஆ, சில உள்ள அதை விட கோயில்கள் இல்லாத ஊர். கோயில்கள். அதாவது அவர்களுக்கு ஒரு கோயிலை வச்சிருக்க இல்லாத அதுக்கு அவர்களை ஒடுக்குற அதே சாதி பிரிவு மக்களுடைய கோயில்களில் தான் அவை ஏதோ வகை ஒரு ஒரு கேட்டுத்தான் அந்த கடவுளை வழிபட வேண்டிய தேவை இருக்குது. சில இடங்களில் அது அனுமதிக்கப்படுறதும் இல்லை. ம், அப்போ அடிப்படையில் வந்து எங்களுடைய வளர்ச்சி இந்த 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 இப்போ யாழ் சமூகம் என்ற அதாவது வடகிழக்கில் இருக்கக்கூடிய சமூகங்களில் வளர்ச்சியற்ற சமூகங்களாக இரு சமூகங்கள் சொல்லப்படுது. அது ஒரு பெரும் சமூகமாக யாழ் மட்டக்களப்பு சமூகம் ரெண்டு சமூகத்தையும் சொல்லப்படுது. இது ம், ரெண்டு சமூகங்கள் மத்தியிலையும் வந்து இந்த குறிப்பாக யாழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடு என்பது சமூக ரீதியான இந்த முரண்பாடு என்பது எங்களுடைய ஒரு வளர்ச்சியை காட்டி நிற்கல அது. ம், அது எங்களுடைய மிக மிக மோசமான பக்கங்களை கொண்டிருக்குது. அது ஒரு பேசு பொருளாக பல இடங்களில் வர்ற இல்லை. ம். ஏன்டா இதை பேசுறதனூடாக நாங்கள் எங்களோட தேசத்தை பலவீனப்படுத்துறோம். அதாவது இல்ல நாங்கள் பொதுப்படையா இதை ஒரு பேசு பொருளாக்காமல் சில சில தேவைகளுக்காண்டி இதை இழுக்கிற வேலையை பார்க்குற கூட்டமாக தான் சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கே தவிர இதை பொதுப்படையா இதை தீர்க்கணும் அல்லது இதை இது ஒரு இதை சமூகமாக சேர்ந்து இதை முடிவு செய்யணும்ன்ற ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு போகிற கட்டத்தில் இல்லை இதுவரையில. ஆம் இதில் என்னன்னு சொன்னால் இல்லை இதை பேசுறது ஊடாக பல இடங்களில் இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இந்த இப்போ குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சமூக முரண்பாடுகள் தனி சாதியோடு மட்டுமில்லை. அது பிரதேச ரீதியாக உள்ளுக்குள்ளேயே பல பிரதேசங்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்குது. இந்த சாதிய ஒடுக்குமுறை என்பது வந்து அங்கே வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு உதிரித்தன்மை உதிரி என்றது வந்து ஒரு எந்த கட்டுக்கோப்புகளுக்கும் இல்லாமல் இயங்குகிற ஒரு பிரிவு, பொறுப்புகளை எடுக்காத ஒரு பிரிவு. அது வந்து சொந்த வீட்டிலையும் பொறுப்பு எடுக்கிறதில்ல. அது ம், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கூட்டமாக சேர்ந்து தங்களுக்கு விரும்பின வேலைகளை செய்யக்கூடிய எந்த முறைகளுக்கும் அடங்காத ஒரு பிரிவுகளாக மாறக்கூடிய சூழல் வந்து இந்த ஒதுக்கப்பட்ட பிரிவு மக்களுடைய மனநிலை அப்படித்தான் போகும். ம், ம், அது சாதி ரீதியாக மட்டுமில்லை, எந்த வகையில் ஒதுக்கப்பட்டாலும் ஒரு குடும்பத்தில் கூட ஒரு 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 குறிப்பிட்ட பிள்ளையை வந்து அப்படி ஒதுக்குவமாக இருந்தால் அந்த பிள்ளை அப்படியான தவறான வழிகளுக்கெல்லாம் அது போகும். ம், ஏன்னா அந்த மணல்ல அப்படித்தான் கொண்டே விடும். இப்போ இப்படி ஒரு பாரிய செயல் வந்து இங்க நடந்து கொண்டிருக்குது. வரலாற்று ரீதியாக நடந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது. இப்போ இந்த முரண்பாடுகளை நாங்கள் பேச போகும்போது இல்லை அப்படி ஒரு விஷயம் அங்கே இல்லைன்றது வந்து மூடி மறைக்கப்படுது. அல்லது இதை பேசக்கூடியவர்கள் வந்து தமிழ் தேசியம் அல்ல தமிழ் தேசிய தளத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள்ன்றது பேசப்படுது. அதை பயன்படுத்தி எதிராக பேசுகிற பிரிவுகள் இல்லாமல் இல்லை. ஆ ஆ இருக்கணும். ஆனால் அதுக்காக வந்து இந்த இப்படி ஒரு 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 ஆழமான விஷயத்தை பேசக்கூடாதுன்றதும் இல்லை. பேசி ஆகணும். ம். அப்போ அந்த வகையில் ஒரு 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 மிக பலவீனமான ஒரு மக்கள் கூட்டத்தை வந்து நாங்கள் எப்படி வளர்த்தெடுக்கிறது அதனுடைய அதனுடைய யுத்தத்துக்கு பிந்தைய சமூகம் என்ற வகையில் வந்து மிக பலவீனமாக அடைஞ்சும் இருக்குது. அப்படி பார்க்கல இப்ப இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் சரி சிவில் சமூகங்கள் சரி அவர்கள் பழைய போமுலாக்களிலே தொடர்ந்தும் சில சில விஷயங்களை செய்ய முற்படுகிறோம் நினைக்கிறேன். சம்பவத்தின் இருத்தலையும் அவருடைய இருப்பையும் புரியாத அரசியலை செய்ய முற்படுகிறோமா அல்லது அவர்கள் இந்த விஷயங்களை புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு தமிழ் தரப்பில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளாக சரி பொதுஜன இயக்கங்களாக இருந்தாலும் சரி இந்த 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 ம். உடன்பாடுகளுக்கும் அவர்களுக்கும் உடைய தொடர்பு என்னவா இருக்கும் நினைக்கிறோம். இதில் நான் உங்களோட கேள்விக்கு வர்றதுக்கு முதல்ல ஒரு கிழக்கினுடைய நிலைமையும் ஓரளவு சொல்லிட்டா கொஞ்சம் நல்ல நல்லது. இருக்கும். கிழக்கு நிலைமை இப்போ தொடர்பு. கிழக்குன்னு பார்த்த மாதிரி இருந்தால் இன்றைக்கு அதே நேரம் வன்னியுடைய நிலைமை நிலைமைகள் வந்து இவ்வளவுக்கு ஆழமாக பல பாரிய முரண்பாடுகளோட உள்ளதாக இல்லை. ம். அங்கே சில மத ரீதியான முரண்பாடுகள் வந்து குறிப்பிட்ட மன்னார் போன்ற பகுதிகளில் இருக்குது. ஆனால் மற்ற இடங்களில் வந்து இப்போ கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் வந்து பார்த்தோமா இருந்தால் மலையகத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் வந்து அஹ், ஒரு வகையில் சமூக ரீதியாக ஒதுக்கப்படுற மக்களாக இருக்கணும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். அந்த முரண்பாடுகள் நாங்கள் வெளியிலிருந்து அந்த விஷயங்களை பேசாமல் இருக்கலாம், ஆனால் அந்த முரண்பாடு அங்கே இருக்குது. அந்த முரண்பாடை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய சக்திகளும் அந்த பகுதிகளில் இருக்கணும். குறிப்பாக கிளிநொச்சி அடிப்படையாக வைத்து இருக்கணும். இது ஒரு வகையில் இந்த சாதி முரண்பாடை கையாளுற பிரிவுகளோட இதுக்கு ஒரு வகை இணக்கப்பாடுகள் கூட அதுக்குள்ள வர பார்க்குது.
ரெண்டும் ஒரு வகையில் ஒரு 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 ஒரே வகை மனப்பான்மை தான். அதாவது மலைய மக்களை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமாக பார்ப்பதும், சாதி ரீதியாக ரெண்டுக்குமே ஒரு வகையான சிந்தனை போக்கு, ஒரு ஒரு ஒரே வகை சிந்தனை ஒரே போக்கு. விதமான சிந்தனை போக்கு ஓ, தான். அப்ப அப்ப அந்த வகையில வன்னி பகுதிகள் இப்படி ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்க்கலாம். இதே கிழக்கண்டு போவோமா இருந்தால், கிழக்கில் பொறுத்த வரைக்கும் வந்து அது அம்பாறை, திருவண்ணாமலை என்ற இடத்தமா இருந்தால், அங்கே தமிழ் மக்கள் சிறுபான்மையாக போயிருக்கிற சூழல்ல வந்து இந்த முரண்பாடுகள் வேறு வகையானது. அது மூன்று இனங்களுடையும் சேர்ந்தும் அதே நேரம் முரண்பட்டும் வாழ வேண்டிய சூழல் என்ற வகையில் அது வந்து அங்கதான் அதிகமாக தங்களுடைய முரண்பாடுகளை தவிர்த்து, முரண்பாடுகளை தவிர்த்து ஒன்று ஐக்கியமாகி வேலை செய்ய வேண்டிய தேவையை அதிகமாக அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய பகுதியாக வந்து நீங்கள் கிழக்கில் குறிப்பாக அம்பாறை, திருவண்ணாமலையை பார்க்கலாம். மட்டக்களப்புடைய சில பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம். ம். அப்ப இந்த இந்த இதிலே, ஆனால் அதே நேரம் இந்த சமூக வளர்ச்சி என்று பார்த்தோமா இருந்தால், இதே சாதிய முறைகள் வந்து இன்றைக்கு மட்டக்களப்பில் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணம் அளவுக்கு ஆழமாக இல்லாட்டு கூட மட்டக்களப்பில் நிச்சயமாக இருக்குது. அம்பாறையில் கூட எங்களுடைய அனுபவங்களில் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து அம்பாறை போன்ற பகுதிகளில் வந்து சாதிய முரண்பாடுகள் குறைவாக இருக்கும்னால் அங்கே போனாலும் அங்கே நிறைய அப்படியான விஷயங்கள் இருக்குது. எதையுமே நீங்கள் யாழ்ப்பாணத்தோடு ஒப்பிட தேவையில்லை, ஆனால் முரண்பாடுகள் இருக்குது. திருவண்ணாமலையில் வந்து மிக ஒரு ஒரு ஓரளவு. காரணம் அங்க வந்து அடுத்த இனங்களுக்குள்ள அழுத்தங்களுக்கால இது கொஞ்சம் மறைக்கப்பட்டிருக்கிறதுன்றதும், அடுத்த ஆம். மற்ற இனங்களுக்குள்ளால வருகிற ஆதிக்க போட்டியிலும் மற்ற இந்த இதழுக்களால இது கொஞ்சம் அமர்த்தப்பட்டிருக்கிறது. அது விடுபடுமா இருந்தால் இதுவும் யாழ்ப்பாண லெவலுக்கு வரலாம். ஓ, இல்லை, அந்த அது அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. யாழ்ப்பாணத்துக்கு சாதி ரீதியாக ஒரு வரலாறு இருக்குது, மட்டக்களப்புக்கு தனி வரலாறு இருக்குது. மற்ற பகுதிகளுக்கு அப்படி ஒரு ஆழமான வரலாறுகள் இல்லை. ம். ஆழமான வரலாறு இல்லாத பகுதிகளில் வந்து திடீர்னு சாதியம் வந்து திடீர்னு பெரிய அளவான வளர்ச்சியை காணப்போற இல்லை. ம். சரி. அப்படி வராது, திடீரென்று வளர்ச்சி கண்டு வராது. அது- திருப்பி மீள் அமைக்கிற வகையில் சில வேலைகளை செய்யும் ஒழிய ஒரேடியாக பெரிய ஆழமான இதுக்குள்ள வர வாய்ப்பில்லை. அப்போ இந்த வகையில் இந்த இந்த ஒரு 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 தேசமாக நாங்கள் ஒருங்கிணைவமாக இருந்தால், இந்த முரண்பாடுகள், இந்த வளர்ச்சியற்ற சூழல் வந்து எங்களை என்ன செய்யுதுன்னு சொன்னால், என்ன வகையில் இந்த சமூகம் இருக்குதோ அந்த சமூகத்துக்கேற்ற தலைவர்களும் சமூகத்துக்கேற்ற அரசியல் அமைப்புகளும் அந்த சமூகம் போராட வழி கிடைக்க அந்த சமூகத்துக்கேற்ற இயக்கங்களும் தான் உருவாகியிருக்கின்றது தான் இதில் இருக்கக்கூடிய இயல்பான தன்மை. ம். அப்ப இது சமூகத்துடைய குற்றமாக நான் சொல்ல வரல. ஆம். அப்போ அதனுடைய அர்த்தம் எப்படி ஆயிரும்னா, இது சமூகத்துடைய குற்றமான்னு சொல்லி. ம். ம். அப்ப சமூகம் எப்படி இருக்குதோ அதிலிருந்து தான் தலைவர்கள் வரப்போகணும். அப்போ அதால் எங்களுடைய இந்த நிலைமையில இருந்து கொண்டு இந்த சமூகத்தை வந்து அடிப்படையிலேயே பல இடங்களில் நாங்கள் சமாந்தரமாக சமூகத்தில் அக்கறை கொள்ளக்கூடிய சக்திகள், நாங்கள் இந்த புரட்சி செய்ய போகிறோம் என்று சொல்லியோ அல்லது இந்த தீர்வு நோக்கி போக போகிறோம் என்று சொல்லியான வேலைகளை செய்கிறத விட அதுக்கான அரசியல் கோரிக்கைகள் இருக்கலாம், ம். அதில் தவறில்லை. ஆனால் அந்த அரசியல் கோரிக்கை அடைகிறதுக்கான வழிமுறைகள், வேலை திட்டங்கள் என்னன்றதான் இங்கே இருக்கிற அடிப்படையான கேள்வி. அந்த வகையில் இப்போ உதாரணத்துக்கு தமிழ் மக்கள்லேருந்து முதலாவது வந்த கோரிக்கை வந்து சமஷ்டி என்று சொன்னால், அந்த சமஷ்டி என்ற ஒரு ஒரு இருப்பை, சமஷ்டி என்பது வந்து இருக்கக்கூடிய சமூகங்கள் அனைத்தும் ஒன்றா வாழ்கிறதுக்கான சமூக பண்பாட்டு மன ரீதியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். ம். இல்லாமல் அந்த சமூகங்கள் வந்து ஒரு சமஷ்டிகளை வரையலாம். ஈவன் அரசு விரும்பினால் கூட அந்த மற்ற சமூகங்களால் அப்படி வாழ முடியாது. முடியாது. ஏன்னா அதுக்குள்ள வந்து பல முரண்பாடுகள் இருக்கும். அந்த முரண்பாடு இல்லாத ஒரு சமூகத்தால சமஷ்டி அமைப்புக்குள்ள வாழ முடியும். அப்ப அதால வந்து இந்த சமஷ்டி என்ற கோரிக்கை ஆரம்பத்தில் வந்து ஒரு அரசியல் ஒரு 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 தீரத்தனத்துக்காக வைக்கப்படுது, ஒரு ஸ்டண்டுக்காக வைக்கப்படுது. வேற என்ற எல்லா இடங்களையும் சமஷ்டி இருக்குது. சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாடலை பற்றி பேசுகிறோம், ம். வேறு வேறு நாடுகளில் இருக்கிற மாடலை பற்றி பேசுகிறோம். அப்போ அதெல்லாம் வந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி நிலைமைகள் வந்து இப்போ எங்களோட ஒப்படைக்க வந்து மிகப்பெரிய வளர்ச்சி என்று சொல்கிறத விட அந்த சமூகம் வேறானது, ம். எங்களோட சமூகம் வேறானது. ஓ. ஒப்பிட்டு வந்து எது குறைந்தது கூடுன்னு பேசுகிறத விட ரெண்டுமே வேறு வேறு வளர்ச்சி நிலைமையில் வேறு வேறு சூழலில் வளர்ந்து வர சமூகங்கள்னு பார்ப்போமே. அந்த தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இங்கே முஸ்லீம் மக்களும் மலைய மக்களும் வாழ்கிற இலங்கை தீவு என்பது வேறு வகையான தன்மை கொண்டது. ம். அப்போ நாங்கள் எங்களுக்கான தீர்வுகளை நாங்கள் எங்களுடைய சமூகத்திலேருந்து தான் கண்டறியணும். கண்டறியலாம். இங்கே யாரும் வந்து புத்தகத்தில் எழுதி வந்து அல்லது எல்லாம் குறிப்புகளை வச்சு அந்த குறிப்புகளை பின்பற்றி போகக்கூடிய வகையில் வந்து எந்த அரசியலும் இங்கே இல்லை. எந்த அரசியலையும் நாங்கள் பயன்படுத்த முடியாது. அப்படி சில அமைப்புகள் இன்றைய வரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்குது.
இந்த ஆனா வரைக்கும் அப்படி இப்ப இருக்கிற நிலைமையில அப்படியான ஒரு அரசியல்லாம் தொடர்ந்து கொண்டு இருக்குது. ஆமாம். மக்களுடைய இருப்பை பற்றியோ அல்லது இருப்பின் அடிப்படை புரிதலோ இல்லாத அதே தொடர்ச்சியும் அதே பூமிலாவிலும் அதே கட்டத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறபடியால்தான் இன்று வரைக்கும் நாங்கள் ஒரு முடிவையோ இல்லை ஒரு 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 குறிப்பான ஒரு விஷயத்தை நோக்கி போக முடியாம இருக்கிறதுக்குரிய காரணம் நினைக்கிறேன். நிச்சயமா. இல்ல அது ஒரு என்னன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு சொந்தமான மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வழிமுறை தெரியலைன்னா நீங்க என்ன செய்வீங்க? ம், எங்க இருக்கக்கூடிய புத்தகங்களை நோக்கி போவீங்களா? அல்லது யார் வழிகாட்டின்னு பார்ப்பீங்க? ம், சாதியும் சாதி சம்பந்தமாக பேசக்கூடியவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் கூட்டிக் கொண்டு வர்றதை தவிர அவைக்கு வேற வழி இல்லை. ம். ஆயிட்டோ. அது இல்லைன்னா நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் பார்த்தோம்னா டேனியலை நாங்கள் ஒருக்கா போய் வாசித்து பார்ப்போம் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி. ம், இல்லை இது இது இவர்கள் வந்து ஒவ்வொரு அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற வகையில் சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கணும், சில வழிமுறைகளை சொல்லியிருக்கணும். அப்போ அம்பேத்கர் வந்து அவர் சில வழிமுறைகளை சொன்னார். ம், பெரியார் வந்து அவர் ஒரு ஒரு வழிமுறையை சொன்னதை விட அவர் ஒரு போராளியாக அதை 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 தொடர்ந்து எதிர்த்து போராடினார். பார்ப்பினத்துக்கு எதிராகவும் ம். வர்ணாசிரமத்துக்கு எதிராகவும் அவர் போராடினார். அதுக்கான வழிமுறைகளை சொன்னார். அதே வகை வேலை முறைகள் அதே வகை சமூக கட்டமைப்பு இலங்கையில் இல்லை. இல்ல, இலங்கையில வித்தியாசமானது. அப்படி ஒரு 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 கோட்பாடு ஒரு மத ரீதியாக இங்கே வந்திருக்குதே ஒழிய அது இங்கே நேரடியாக நடைமுறைப்படுத்தப்படுறதாக இல்லை. அதனுடைய கோட்பாட்டு தளத்தில் தான் இந்த இந்த சமூக விஷயங்கள் இருக்குது. ம். சாதிய கட்டமைப்பு அந்த வகையில் இல்லை. அப்போ ஆ, இந்த இந்த விஷயங்களை விளங்கிக் கொள்றதுக்குன்றதுக்கு வந்து நான் நினைக்கிறேன் எங்களுக்கு சொந்த வகையான ஆய்வுகள் வேணும். ஒரு ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு 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 போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் அல்ல ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் உண்மையில நாங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து இந்த மக்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துமா இல்லை இந்த மக்களை கொண்டே சிக்கலில் மாட்டுமான்றதை கொண்டே விடுமா என்பதை பற்றி புரிந்து கொள்ளாமல் செய்யக்கூடிய வேலைகள் என்பது அந்த மக்களுக்கு எதிரான வேலைகளாகவும் இந்த சமூகத்தை வந்து மிகவும் ஒரு பாழடைக்கிற வேலையாகவும் வந்து போய் முடியும். அப்போ இந்த வேலைகளில் வந்து கிட்டத்தட்ட நீண்ட காலமாக அப்படியான ஒரு நகர்வுகள்லாம் இருந்து வந்திருக்கேன்னு சொன்னால் வெளியிலேருந்து வந்த அந்த அழுத்தம் நான் முதலே குறிப்பிட்டது போல வெளியிலேருந்து வந்த அழுத்தம் இயல்பாக இருந்த ஒரு சமூகம் வெளியிலேருந்து வந்த மாற்றங்கள் அழுத்தங்கள் வந்து சமூகத்தை ஒரு வகையான ஒரு ஒரு அரைகுறையான ஒரு வளர்ச்சி நிலைமைகளுக்குள்ள கொண்டு போய் தள்ளிட்டுது. ம். அப்போ அதனுடைய விளைவைத்தான் இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கிறோம். இல்ல, உண்மை அது ஆரம்பத்துல ஆயுத போராட்டம் கூடி அது தானா வளர்றதுக்கு முதல் வேற பக்கத்தால வளர்க்கப்பட்டது மிக நிறுத்தப்பட்டதுன்ற ஒரு விளைவுன்ற ஒரு தொடர்ச்சி தான் இப்போ அது ஆமாம். அப்போ இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சியில் எடுத்துக்கொண்டாலும் சரி அவையிலும் இந்த விதமான அடிப்படை விஷயங்களை நோக்கி நகராமல் அவர்களும் தங்களை இருத்தலை ஒட்டிய விஷயங்கள்ல தான் இன்றைக்கு இருக்கிற தமிழ் வடக்கு கிழக்கில் இருக்கிற அத்தனை தமிழ் சக்திகளும் இதை நோக்கித்தான் செய்து கொண்டிருக்கிறன்றதான் அடிப்படையான ஒரு உண்மையா இருக்கிறது. ஆம். அப்போ அதால் வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கு இப்போ 2009க்கு பின்பான காலகட்டத்தை வந்து ஒரு மீண்டும் அதே இயக்கங்களுடைய பெயர்களில் இயங்குறது, ஆம். அதே அந்த காலகட்டத்தில் இயங்கின தலைவர்களுடைய விஷயங்களை அதே வகையில் பின்பற்ற முனைகிறது. பேசுறது. ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற வகையெல்லாம் தலைவர்கள் உருவாகணும். அந்த ம். உருவாகிற தலைவர் கூட அதீத போக்குகள் கொண்டவராமல் இருக்கணும், சில பேர் இயல்பான போக்கு கொண்டவராமல் இருக்கணும். இப்போ அதே காலகட்டத்தை ஒரு இப்போ 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு சமூகம் மாறி இருக்கிற சூழல்ல அரசியல் சமூக சூழல் மாறி இருக்கிற சூழல்ல வந்து அதே இதை பின்பற்ற போகிறது என்பதே எங்களுக்கு வேற வழிமுறைகள் தெரியாது என்பதுதான் அதன் அர்த்தம். அதாவது இப்ப தொடர்ச்சியாக அந்தந்த தலைமையில் இந்த குழுக்கள இயக்கங்களுடைய தலைமையர்கள் இறந்தவருக்கு பிற்பாடு அதனுடைய வழிபாட்டு முறைகளாகவும் அதை ஒரு சடங்காகவும் உயர்ல செய்து கொண்டிருக்கிறத வட்டமும் அதுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கிற ஒரு தன்மை, அதுக்கு அப்பாற்பட்ட சில மூவர்களை பேசுகிற தன்மை எந்த இடத்திலும் இல்லை. இதை கண்கூடாக பார்க்கக்கூடிய இருக்கிற தொடர்ச்சியாகவே